கடலூர் போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க நாம் கேட்கலாம். பாரிவள்ளல், விரிவான விவரங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சார்பாக ஆரம்ப கோரிக்கை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கடலூர் பணிமனை முன்பு இப்போ முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களது முக்கிய கோரிக்கையானது அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்தணும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி அவர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிட்டிருக்காங்க. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து தொழிலாளர்களாக இந்த இரண்டாவது நாள் வேலை நிறுத்தத்தில் பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை வைத்து பேருந்து இயக்குவதனால விபத்தெல்லாம் ஏற்படுது. அதனால தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பொங்கலுக்கு பிற்பாடு இந்த பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் கடலூர் பணிமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்பி தலைமையில ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எந்த விதமான ஒரு அசம்பாவிதமோ இல்ல போராட்டம் என்பது வன்முறையை ஈடுபடக்கூடாது வருவார்கள் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.